உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு கடகராசி நேர்களே, கடக லக்ன நேர்களே, யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்ட்ல உங்களுக்கு இந்த ஆண்டு புதிதாக ஒரு உறவு அல்லது ஒரு நட்பு கட்டாயம் வருங்க. இதை உங்களால் தவிர்க்கவே முடியாது. புது நபர் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் வருவதை இந்த ஆண்டு கண்டிப்பாக பாசிட்டிவா அல்லது நெகட்டிவா அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேங்க. முக்கியமா அது எந்த மாதிரி நபர் வருகிறார் என்பதை இந்த வீடியோவில் ஒவ்வொரு கடகராசினியர்களும் தெரிஞ்சுக்கணுங்க. கடகராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுகளை நம்பி வாழக்கூடிய ராசி. உறவுகளில் அதிகமான விரிசல்களை அனுபவிப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தான். உறவுகளால் பிரச்சனைகளை சந்தித்து நொறுங்கி போயிருப்பாங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையில இவங்களுக்காக வாழ்கிறார்களோ இல்லையோ, உறவுகளுக்காக வாழ்பவர்கள் கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலுவலகம் மற்றும் சுத்தி உள்ள நண்பர்கள் இல்லைன்னா உறவுக்காரங்க, இந்த ஏதோ ஒரு உறவு இவங்களை ரொம்ப காயப்படுத்துங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில சந்தோஷமா 70 வயசானாலும் சரி இல்லாத ஒரே ராசி கடகராசிக்காரங்க தான். கடகராசிக்காரர்கள் என்னைக்குமே வாழ்க்கை சீராக போகாது. இவங்க என்ன தூரம் போராடினாலும் சரி அந்த வாழ்க்கையில் நெளிவு சுழிவுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். உறவு அப்படிங்கிறது ஒரு உன்னதமான அன்பு அப்படிங்கிறது உணரக்கூடிய ஒரு ராசி இந்த கடகராசி. இந்த உணர்வை தாண்டி நாம் நினைத்தது நடக்கும், நல்லது நடக்கும், அந்த உறவிடமிருந்து நமக்கு அன்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான். கடகராசிக்காரங்களுக்கு முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? அன்பை கொடுத்து விட்டு அந்த அன்புக்காக இயங்குறது தான். ஒரு அன்பு இல்லைன்னா நம்ம லைஃப் இல்லைன்னு கடகராசிக்காரங்க முடிவு பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம், அன்பால் காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பது கடகராசிக்காரங்க தான். இன்னைக்கு நான் வேணா எடுத்துக்கங்க, ஒருத்தங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு 50 வருஷம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 வயசுக்கு மேல ஆனாலும் சரி அவங்களுக்கு ஏதோ ஒரு நெருடல் இருக்கும். காரணம், இந்த கடகராசியுடைய 3ஆம் வீடு புதன். வாழ்க்கையை சரியாக செல்ல வேண்டும், வாழ்க்கையில் நமக்கு ஒரு பாசிட்டிவான நபர் நம்மளுடைய அன்பையும் துக்கத்தையும் சேர்த்து நடக்கக்கூடிய ஒரு நபர் வேணும்னு கடகராசிக்காரங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆசை இருக்கும். கடகராசிக்காரங்களாக பிறப்பதே பெரிய பாக்கியங்க. நிறைய பேர் சொல்றாங்க ஆயிலிய நட்சத்திரம், பூச நட்சத்திரம்னு ஒரு மோசமான நட்சத்திரம் நினைக்கிறாங்க. இவர்களை போல அன்பானவர்கள் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. நான் பண்ண ரிசர்ச்லயே ஒரு பெஸ்ட் ராசி எது தெரியுமா? கடகராசி தான். நான் இந்த வீடியோல கடகராசியை பற்றி முக்கியமா சொல்ல போறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. ஜாதகம் பார்க்கணும்னா கன்சல்டேஷன் பண்ணுங்க. முக்கியமா கடகராசினியர்களே, காலத்தில் உங்களுடைய காலத்தில் 12 வருஷமா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். ஒரு போர் வீரன் குதிரை மாதிரி போராடி போராடி தோத்து தோத்து கடைசியில அவமானம் அசிங்கத்தை தேடி நிற்பீர்கள். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதிர்பார்ப்பு ஒரு உறவின் மேல் தலை சாய்ந்து ஷோல்டர்ல உங்க மனசுக்கு உள்ள வலிய சொல்லி வேதனைக்கு ஒரு அன்பை தேடுவீர்கள். அவ்வளவுதான். காசோ பணமோ எதுவுமே எதிர்பார்க்க மாட்டீங்க கடகராசினியர்களே. ஆனால் உண்மையாக இருக்கும் உங்களுக்குத்தான் துரோகங்கள் அதிகமாக நடக்கும். இன்னமும் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவா சொல்றேன். இந்த கடகராசிக்காரர்கள் இந்த வீடியோவை ஏன் போடுறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல் காரணம், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கடகராசிக்காரங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? மனவியாதி. மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுகின்றது. என்ன மன ரீதியான கஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனதிற்குள் என்ன இருக்கு, அந்த தவறான முடிவுகள் நிறைய எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடகராசிக்காரங்க தான். காரணம் மன ரீதியான பிரச்சனைகள் தான். இவர்களை பொறுத்த வரைக்கும் இவருடைய சொற்களை கேட்பதற்கும் ஆள் இல்லை. அவர்கள் சொல்வதை அன்பாக பேசவும் ஆள் இல்லை. அன்புக்கு ஏங்குறாங்க. ஒரு நல்ல காரணம், சாப்பிட்ற சாப்பாடு கூட திருப்தியை கொடுக்கறது இல்லை. உணவு அப்படிங்கிறது வேதனைப்படுத்துகிறது.
உங்களுடைய 6ஆம் வீடுங்கிற ரணரோண ருத்ரஸ்தானம் குரு. அந்த குரு உங்களுக்கு இவ்வளவு நாளா 11ஆம் இடத்தில் இருந்தார். ஸோ இந்த 11ஆம் இடத்தில் இருப்பதனால் எதிலும் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். வேலையில சிறு தவறு செய்தாலும் அப்ரிசியேஷன்ங்கிறது போயிடும். உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமாங்க? எது ஆசைப்பட்டாலும் நடக்காது. எது சொன்னாலுமே அதில் ஒரு தடை, தாமதம் ஏற்படும். நம்ம வாழ்க்கையில அட்வான்டேஜ் எடுத்து ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்னு நினைச்சா அது சிக்கல் வரும். சரி க்ளோஸா பழகி பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உடல்நிலை சரியில்லாம போயிடும். நம்ம மனசுல ஆசைப்பட்டதை வெளிப்படையா பேசவும் முடியாது. வெளிப்படையா இருக்கிற விஷயத்த ஆசைப்பட்டு சொல்லவும் முடியாது. நான் வேணா இத சொல்றேன். செக் பண்ணி பாருங்க கடகராசினியர்களே. வாழ்க்கையில் எந்த இடத்திலுமே சரி, இந்த அஜித் குமார் சொல்ற மாதிரி, எந்த நொடி, எந்த நிமிஷம் எதுலயுமே பிரச்சனைங்கிற வேர்டும், நம்பிக்கைங்கிற வேர்டும் எங்க தெரியுமா ஏற்படும்? உங்களுக்கு மட்டும் தான் ஏற்படும். நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கிறீர்கள். அன்பை சந்திச்சதே கிடையாது உங்க வாழ்க்கையில. அந்த அளவுக்கு தனுசு ராசியையும், கும்ப ராசியும் திருமணம் செய்தவர்கள் 0%க்கு போயிடுவாங்க. வாழ்க்கையில புடிச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி ஒரு சில விஷயமும் நடக்காது. குடும்பத்துல என்னதான் சுத்தி நிறைய பேர் இருந்தாலும், வசதியாக இருந்தாலும், மரமாக இருப்பது போல் ஒரு ஃபீலிங் ஏற்படும். காரணம், நான் வாழ்ற வாழ்க்கை யாருக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தோணும். 2வது விஷயம், தைரியமா முடிவெடுத்து நம்மளால எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா, நம்மள சுத்தி அம்மா, அப்பா, தம்பி, கணவன், மனைவி இவங்கெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி, இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நம்ம நடக்கணுங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. உறவுகள் உதறி தள்ளி விட்டு நம்மளை கோசா கொண்டு போய் நம்மளை ஏமாத்திடுவாங்க. நமக்கு வலியை விட அதிகமான அன்பை கொடுத்து ஏமாற்றுவார்கள். அழாத நாட்களே கிடையாது. அதை புரிஞ்சுக்காத நபர்களே கிடையாது. தவறு ஏன் நடக்கிறது கடகராசினியர்களே? ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்மளை சுத்தி உள்ளவங்க தான் நம்மளை தவறையே செய்ய தூண்டுறாங்க. நிறைய கடகராசிக்காரங்க சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். செவ்வாய் நீச்சம். உங்களுக்கு உடல் பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு மனசு இருக்கு, உங்களுக்கு வலிக்குங்கிறத யாருமே உணர மாட்டாங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டோமா? கேவலமா கூட இருக்கலாம். உங்களை யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர உங்களுக்கு நல்லதோ அன்போ திருப்பி செய்யவே மாட்டாங்க கடகராசினியர்களே. கடகராசிக்காரங்களுக்கு இன்னும் எப்பவுமே ஆப்போசிட்டிவா உள்ளவங்க தவறுகளுக்கு துணை போவாங்க. ஏன்னா இவங்க தான் அன்புக்கு அடிமையாச்சே. நமக்கு தெரிஞ்சே தப்பு பண்றாங்கிறதா இருந்தாலும் சரி, அன்பா நம்மள்ட்ட இருக்காங்களா, நம்மள்ட்ட பொசசிவ்னஸா இருக்காங்களா, சரி போ அவங்கள ஒரு நாள் சரி பண்ணிடலாங்கிற அந்த நம்பிக்கையிலே வாழ்வாங்க. இன்னொரு விஷயம், கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சரியா சாப்பிடவே மாட்டாங்க. தவறான சில செயல்கள் நடக்குதுன்னா கூட, அத போய் இவங்க தலையிட்டு சரி பண்ணணும்னு நெனைப்பாங்க. நண்பர்கள் புது புது பிரச்சனைய குடுப்பாங்க. உறவுகள் புது புது ஏமாற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கை பல துரோகத்தை கொடுக்கும். எல்லாத்தையும் சரி பண்ணி புதுசா வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா, அந்த புது வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும். இந்த 2025ல அந்த மாரி வராதுங்க. இந்த 2025 உங்களுக்கான மன அழுத்தம், மனவலி எல்லாத்தையும் சரி செஞ்சு, சொல்லி முடியாத சில பிரச்சனைகள்லாம் சரி செய்து, ஏன் நோய்களையே சரி செய்து, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க குடுத்து ஏமாந்தீங்க பாருங்க. நம்பி ஆசைப்பட்டு நொறுங்கி போனீங்க பாருங்க. அனைத்திலிருந்தும் விடுபட்டு விடலாம். இந்த புது நட்பு உறவாக மாறி உங்களுக்கு நல்லது செய்ய போகிறது. காரணம் என்னன்னா, நீங்க சொல்லலாம், "எவ்வளவுதான் சார் அடி வாங்குறது? இனிமே அடி வாங்குறதுக்கு என் உடம்புல சக்தியே இல்லன்னு" சொல்லலாம். ஏன்னா, அவ்வளவு தூரம் உங்கள ஏமாத்திட்டு போயிட்டாங்க. சொந்த உறவுகள், சொந்தக்காரங்க ஏமாத்தும்போது அந்த மனசு ரணம் இருக்கு பாருங்க. அவ்வளவு வலிக்குங்க. அவ்வளவு வேதனை குடுக்கும். இந்த ராகு கேது பெயர்ச்சியில் முதன் முறையாக கேது பகவான் 30 வருஷம் கழிச்சு உங்க 2ஆம் இடத்திற்கு வருகிறார். ஸோ அப்ப நல்ல உறவு அப்படிங்கிறது உருவாகும். 8ல் ராகு அமர்கிறார். 18 மாசமும் உங்களுக்கு யோகமா இருக்க போதும். இந்த ஞானக்காரகனும், யோகக்காரகனும் சேர்ந்து உங்கள தட்டி நல்ல இடத்துல உட்கார வைக்க போறாங்க. உங்க மனசாட்சிப்படி நடக்க போறீங்க. ஆனந்த பூங்காற்ற சுவாசிக்க போறீங்க. அன்பான பரிசு கிடைக்க போகுது. நல்லதையே நினைக்கக்கூடிய உங்களுக்கு
நல்லதை தாண்டி உண்மையிலேயே நல்ல ஒரு ஒர்த்தான வாழ்க்கை உங்களுக்கு மாறப்போகுது. அதாவது ஒரு நல்ல பர்சன் உங்க வாழ்க்கையில வந்து நல்ல பரிசுகளை கண்டிப்பாக கொடுத்து வாழ்க்கையை உங்களுக்கு பரிபூர்ணமாக மாற்றப் போகிறார்கள். நீங்க ஒரு ஃப்ளைட்ல போலாம், நல்ல வேலை கிடைக்கலாம், அரசியல்ல ஷெயின் ஆகலாம். உங்க வாழ்க்கையில இந்த ராகு கேது பயிற்சி ஒரு லிஃப்ட் குடுத்து தூக்கிட்டு போற மாரிங்க. இதை செய்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போங்க. உங்களுடைய பாசிட்டிவான டைம் எதுன்னு நினைக்கிறீங்கல்ல, ஓடி போனவனுக்கு எப்படி 9ல குருவோ, அதே மாரி உங்கள் வாழ்க்கையில் இந்த 2ஆம் பாதியில் வெற்றியும், சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும். இத மாதிரி ஒரு பெஸ்ட்டான டைம், பெஸ்ட்டான சூழ்நிலை உங்களுக்கு அமையவே அமையாதுங்க. இந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். இது தவறான வீடியோ கிடையாது. எல்லா கடகராசினியர்களுக்கும் இது பாசிட்டிவான நேம். இந்த நேரத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய லிஃப்ட்ட வச்சுக்கிட்டு, நம்ம வாழ்க்கையை நமக்கு தகுந்தா மாரி மாத்திக்கிறதுனால தப்பே கிடையாது. வாழ்க்கை உங்களுக்கானதாக வாழுங்கள். வசமாக்கிக் கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். இதை உங்க கடகராசினியர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.